இந்த உலகத்திலே வாழ்ற எல்லா ஜீவராசிகளிலும் ஒட்டுமொத்த ஒரு இனமும் இயல்பை மறந்துடுச்சுன்னா, அது நாய் இனம் மட்டும்தான். இயல்பையே மறந்துடுச்சு. அப்ப அந்த இயல்பை மறக்கடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் தான். இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கம் அதுக்கு தேவையான உணவ வேட்டையாடுது, சாப்பிடுது. மாடு அதுக்கு தேவையான உணவ போய் தானாவே எடுத்துக்குது. ஆடு அதே மாரி எடுத்துக்குது. மான் அதே மாரி எடுத்துக்குது. முதல அதே மாரி எடுத்துக்குது. பாம்பு அதே மாரி இருக்கு. இப்போ பூனை அதே மாரி. எல்லா உயிரினங்களும் தனக்கான உணவை தானே தேடி எடுத்துக்குது. ஆனா, நாய் மட்டும் ஏன் மனுஷன் பின்னாடியே அலைஞ்சுட்டு, மனுஷன் இருக்கிற இடத்துல இருந்து மனுஷனையே நம்பி இருக்கு? அது அதோட இயல்பா? இல்லவே இல்ல. இது எல்லா உயிரினங்கள் மாதிரியும், அதுவும் காட்டுல இருந்து வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ மனுஷன் அத பழகுன பிறகு, அது என்ன பண்ணுதுன்னா, 100% மனிதனுக்கு உண்மையா இருக்கு. மனிதனை பாதுகாக்குது. அப்போ மனிதன் என்ன செய்றான், தான் சாப்பிடுற உணவ நாய்க்கு குடுக்குறான். தன்னோட உணவு பழக்கவழக்கத்துக்கு அத மாத்துறான். ஏன் அந்த தன்னோட உணவு வழக்கத்துக்கு மாத்துறான் அப்டின்னா, நாய் தன்ன விட்டு 1 மணி நேரம் வெளிய போயிட்டா கூட, அந்த நேரத்துல ஆபத்து வந்தா தான் உயிர் போயிடும். அப்போ தான் உயிர் வாழணும்னா, எந்த நேரம் 24 மணி நேரம் தான் கூடவே நாய் இருக்கணும். தனியா கொஞ்ச நேரம் கூட விட மாட்டான். அப்போ அதுக்கு சாப்பாடு குடுப்பான். அது கூடவே வச்சு நடப்பான். அது பாதுகாப்பான். பக்கத்திலேயே படுக்க வச்சுப்பான். அப்பதான் அது மனிதனை பாதுகாக்கும் மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து சாப்பிடும்போது, அது வேட்டையாடுறத மறந்துருச்சு. இப்ப அதோட குட்டிக்கும் அதே மாரி தான் மனுஷன் குடுக்குறான். அப்ப அதோட குட்டியும் என்ன செய்யுதுன்னா, மனிதனோட இயல்புக்கே பழகிடுது. அப்போ அவங்களோட தொடர்ச்சியா என்ன ஆகுதுன்னா, அந்த இனத்துக்கே மனிதனை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. வேட்டையாடணுங்கிறதே மறந்துருச்சு. அந்த இனமே மறந்துருச்சு. அப்போ அது கிடைக்கிறத சாப்பிடுது. மனுஷன் குடுக்கிறத தான் சாப்பிடுது. அந்த பழக்கவழக்கமே மாத்திட்டான் மனிதன். அப்போ பழக்கவழக்கமே மாத்திட்டு ஒரு கட்டத்துல வந்த உடனே, அங்கருந்து ஊராகுது. ஊர்ல இருந்து பெருசாகுது. அப்படியே பெருக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாய் வந்து தேவையில்லைங்கிற நிலை மனிதனுக்கு வந்துருது. ஏன்னா, இங்க காட்டுக்குள்ள வாழல மனிதன். இப்ப நாட்டுக்குள்ள வாழ்றான். நாட்டுக்குள்ள வாழும்போது அவனுக்கு அந்த நாயோட பாதுகாப்பு தேவை கிடையாது. அப்ப என்ன செய்றான், அவன் வீட்ல இருந்த நாய, சாப்பாடு குடுத்த நாய தெருவுல விடுறான். இப்ப இந்த இயல்பையே மறந்துட்ட நாய் எங்க போகும்? நம்ம சாப்பாடு போட்டா தானே உண்டு. திடீர்னு ஒரு நாள் நீ அந்த இனத்தையே தெருவுல விட்டுட்டியே, எங்க போகும் சாப்பிட? அப்ப அதுங்கள நம்பி இருக்கு. அப்ப அத கட்டுப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. இப்ப அத கட்டுப்படுத்தணும். முறையா கட்டுப்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்குமாவது அவங்கள துன்புறுத்தாம, அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து, அவங்கள பாதுகாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அவங்க கட்டுப்பட்டுருவாங்க. தத்தெடுக்கிறது மூலியமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். முறையா கருத்தடை பண்ணுங்க. இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுங்க, தண்ணி குடுங்க, இருக்க கொஞ்சம் இடம் குடுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.